ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டோரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மகா காளியின் தரிசனம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தெனாலிராமன் கதையில் அவரோட ஊரில் ஒரு சன்னியாசியை பார்த்தாரு. அந்த சன்னியாசி அவருக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு. அதை கோயிலில் போய் காளி முன்னாடி சொல்ல சொன்னாருங்க. ஆனால் அதெல்லாம் தெனாலிராமன் செய்யாமல் விளையாட்டு புத்தியில் அப்படியே இருந்துட்டாருங்க. அதோட கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. அவருக்கு எப்போவுமே வழக்கமாக ரொம்ப விளையாட்டு புத்தி அதிகமாக இருந்தது. அவரும் எப்பவும் போல் விளையாடிட்டே இருந்தாருங்க. சில நாட்களில் பார்த்தீங்கன்னா, அவருக்கு நெருக்கமான நண்பர்கள்லாம் எல்லாரும் ஒருத்தரும் ஒவ்வொரு ஊருக்கு பிழப்ப தேடி எங்கெங்கேயோ போயிட்டாங்க. தெனாலிராமன் மட்டும் தனிமையிலே இருந்தார். அப்போது அவருக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் காட்டு பக்கம் போனார். தனிமையில் உட்காந்து ஏதேதோ பேசிக்கிட்டே யோசிச்சுட்டே இருந்தாருங்க. அந்த சமயத்தில் தான் அந்த பக்கமாக தாடி மீசையோட ஒரு சன்னியாசி வந்தார். குழந்தை, நீ ஏன் இங்கே தனியாக உட்காந்துருக்க? அன்னைக்கு நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தேனே, அதை போய் காளி கோயிலுக்கு போனியா? நீ அங்கே போய் சொல்லி பார்த்தியா? நன்கு உழைத்து பிழைக்கிற வயதில் இப்படி சும்மா உட்காந்துருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாருங்க. அப்போ தான் தெனாலிராமனுக்கு குற்றமுள்ள நெஞ்சு குறுத்துச்சுங்க. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி நம்ம நடந்துக்கவே இல்லையே. அதனால தலை குனிஞ்சு நின்னாருங்க. சரி சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. அதோ தூரத்தில் தெரியுது பார்த்தியா, அதுதான் அந்த காளியோட கோயில். நீ அங்கே போயிருக்கியா? எப்பொழுதாவது ஒரு தடவையாவது போயிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க. தெனாலிராமனும் இல்லை, இது வரைக்கும் நான் அங்கே போனதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். இனிமேல் நீ தினமும் அங்கே போயிட்டு மகா காளியை தரிசிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கோயில் மண்டபத்து மூலையில் உட்காந்து தியானம் செஞ்சுட்டு வா. அப்பொழுது நீ இந்த மந்திரத்தை தவறாமல் சொல்லிகிட்டே வரணும். உனக்கு சகல சௌபாக்கியங்களும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அவர் காது கிட்ட போய் ஒரு ரகசியத்தையும் சொல்லிவிட்டு அந்த சன்னியாசி கிளம்பி போயிட்டாருங்க. தெனாலிராமன் எழுந்து அவரை நமஸ்கரிச்சுட்டு அங்கேருந்து வீடு வழியாக போயிட்டாருங்க. அந்த சன்னியாசி சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரம் என்ன பண்ணாருன்னா யோசிச்சார். அவருக்கு உற்சாகமும் வந்துச்சுங்க. அவர் என்ன பண்ணார், அந்த மகா காளி கோயிலுக்கு சன்னியாசி சொல்லப்படி தவறாமல் போக ஆரம்பித்தாருங்க. தியானத்தையும் அந்த மந்திரத்தையும் சொல்ல ஆரம்பித்தாருங்க. என்னடா பெரிய பக்தி ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ சாமியை தொழுவதில் தப்பில்லையே என்பார் தெனாலிராமனுங்க. அன்னைக்கு நைட் என்ன பண்ணாருன்னா, அந்த காளி கோயிலுக்கு போனார். மகா காளி சன்னதியை சுற்றி வந்தார். குத்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு அவர் அங்கே சாமி கும்பிட்டுட்டு இருந்தாருங்க. கொஞ்ச நேரம் கழித்து மகா காளியோட மந்திரத்தை அவர் மண்டபத்தோட மூளைக்கு போய் உட்கார்ந்துட்டு சொல்ல ஆரம்பித்தாருங்க. கண்களை மெதுவாக மூடிட்டு மகா காளியை மனசில் நினச்சி மந்திரத்தை கொஞ்சம் கூட மாற்றாமல் 1008 தடவை சொல்ல ஆரம்பித்தாருங்க. அந்த நேரத்தில் அவர் தன்னையே மறந்தார். தான் இருக்கும் இடத்தையும் மறந்தாருங்க. முன்பின் பார்க்காத ஒருவித அற்புத உலகத்துக்கு அவர் போயிட்டே இருந்தாருங்க. நேரம் கடந்ததே தெரியல. முன்னிரவு வேலை மறைஞ்சு நள்ளிரவு வேலையும் வந்துச்சுங்க. எங்கேயும் அமைதியாக இருந்தது. அந்த சமயத்தில் செல்லுன்னு இனிமையான ஒரு சலங்கொலி ஒன்று கேட்டுச்சுங்க. மெதுவாக அவர் கண்ணை திறந்து பார்த்தார். அவருக்கு எதிராக ஒரு வித ஒளி வந்துச்சுங்க. அந்த அதிசயத்தை அவர் கொண்டிருந்த வேலையில் தாங்க மகாகாளியே அங்கே பிரசனமானாங்க. எதிரே பார்த்தீங்கன்னா ஒரு கோர பற்களோடு பெரிய நாக்கு கீழே தொங்க 1000 முகங்களோடு நின்று இருந்தாங்க மகாகாளிங்க. பார்க்கவே பயங்கரமாக தான் இருந்தது. ஆனால் தெனாலிராமனும் அதை கண்டு பயப்படவே இல்லைங்க. உடனே அவங்கள நமஸ்கரிச்சுட்டு எழுந்தாருங்க. பக்தி பரவசத்தோடு இருந்த அவர் கடகடகடன்னு சிரிச்சிட்டாருங்க. என்னடா இது, இவனுக்கு இவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு மகாகாளியே தெனாலிராமனை பார்த்து ரொம்பவே வியப்படைஞ்சிட்டாங்க. என்ன சிரிப்பு இது அப்படின்ட்டு கொஞ்சம் கோமாவே கேட்டாங்க. முதல்ல கொஞ்சம் தயங்கின தெனாலிராமன் அப்புறம் அவரால் சிரிப்பை அடக்க முடியலைங்க. அதனால் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லி மகாகாளி கிட்ட சொன்னாருங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மூக்கு, அது சளி பிடிச்சி கொண்டாலே ஒரே தொல்லையாக இருக்குது. ஆனால் சமயத்துலேருந்து அதில் வர சளியே என்னால் துடைக்க 2 கைகளும் பத்தலை. ஆனால் அப்படி இருக்க உங்களுக்கு இந்த 1000 மூக்கிலேருந்து சளி ஒழுகினா எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு நினச்சி பார்த்தேன். அதான் எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அதை கேட்டதும் காளிக்கே சிரிப்பு வந்துருச்சுங்க. நீ ஒரு விகட கவி அப்படின்னு சொல்லி மகா காளியும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாயே, என்னை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு என்ன மனசு அளித்த இந்த பட்டம் ஒன்றே எனக்கு போதும். விகட கவி, அதை திருப்பி படித்தாலும் அதே விகட கவி, என்னதான் ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் கை கூப்பி மகா காளியை வணங்க ஆரம்பிச்சாருங்க. காளியும் அவரை ஆசீர்வதிச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தன்னோட இரு கையிலையும் 2 பொன் கிண்ணங்களை அவர்கிட்ட நீட்டிட்டு ஒன்றுத்தில் செல்வத்தையும் மற்றொன்றில் கல்வியும் வச்சுருந்தாங்க. உனக்கு என்ன வேணும், சீக்கிரம் சொல்லு அப்படின்னு காளி சொன்னாங்க. அதுக்கு தெனாலிராமன் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ருசி என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, நான் எதை சொல்கிறது அப்படின்னு சொல்லி தயங்கி நின்னாருங்க. அப்படியா, சரி, ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் எடுத்து நீ ருசிச்சு பாரு அப்படின்னு மகாகாளி சொன்னாங்க.
ஆண் பாய்ந்து போய் அவரை தன்னோட 2 கையாலேயும் 2 கிண்ணத்தையும் விட்டு அதை எடுத்து ஒரு கையளவு எடுத்து ஒரே சமயத்தில் தன் வாயில் கொட்டிக்கிட்டாருங்க. என்ன ருசி என்ன ருசி தாய், எனக்கு 2மே வேணுமே அப்படின்னு சொல்லிட்டாருங்க. காளி புன்னகை புரிஞ்சாங்க. அட போக்கிரி பையா, நான் என்ன சொல்வேன், நீ என்ன செஞ்ச, இப்படி நடந்துக்கிட்டியா? சரி சரி, நீ ஒரு பெரிய கவியாக இருக்கிறத விட வெறும் விகட கவியாகவே இருந்து விடு அப்படின்ட்டு கொஞ்சம் கோபமாகவே சொன்னாங்க. தாயே, நான் ஒரு ஏழை சிறுவன், என் மேலே இப்படி கோபம் கொள்ளலாமா? நீங்கள் என் மேலே அன்பு காட்டுங்க, நீங்கள் என்னை மன்னிச்சு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் அவர்கிட்ட எவ்வளவோ மன்றாடி பார்த்தாருங்க. அவரை பார்த்தோன்னே மகாகாளிக்கு கொஞ்சம் கோபம் குறைச்சதுங்க. தெய்வங்கள் மேலே அமோகமாக கவிதை எழுதி நீ என்ன தான் பெரிய கவிஞனாக விளங்கினாலும் சாதாரண விகடகவி என்ற பெயர் தான் உனக்கு நிலச்சிட்டு இருக்கும். இந்த விஜயநகர ராஜ்யத்தில் அரண்மனையில் நீ விகடகவியாக இருப்ப. இப்பாரதம் முழுவதும் நீ பெரிய பேரும் புகழும் அடைவ அப்படின்னு சொல்லிட்டு மகாகாளி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசனோட கோபத்துக்கு ஆளாகி அடிக்கடி உன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அச்சமயங்கள்லாம் நான் உன் நாக்கில் இருந்து உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காளி சொன்னாங்க. தாயே, தங்கள் சித்தம் என் பாக்கியம் என்பால் இத்தனை கருணை காட்ட நான் உங்களை எப்படி மறப்பேன்? நான் அனுதினமும் உங்களை நான் பூஜித்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாகாளியை நமஸ்கரித்து அங்கேருந்து எழுந்தாருங்க தெனாலிராமன். உடனே மகாகாளியும் மறைஞ்சு போனாங்க. இதுதாங்க தெனாலிராமனோட சின்ன வயசு கதை. அவர் இப்படி தாங்க ஒரு விகட கவியாக பேர் பெற்றார். காளி முன்னாடி அவர் மந்திரங்களை சொல்லி மகாகாளி அவர் முன்னாடி தரிசனம் காட்டி அதுக்கப்புறமா அவர் அந்த 2 கிண்ணங்களையும் காமிச்சு கல்வி வேணுமா செல்வம் வேணுமான்னு கேட்குறப்ப அவர் 2த்தையும் எடுக்கவும் காளி ரொம்ப கோபம் அடைஞ்சு அதிலிருந்து நீ விகட கவியாக மட்டும் தான் இருப்ப, அரசரோட அரசவையில் நீ நல்ல பேரும் புகழும் பெறுவேன்னு சொல்லிட்டு அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஆசீர்வதிச்சுட்டு மகாகாளி மறைஞ்சு போயிட்டாங்க. இதுதாங்க தெனாலிராமனோட ஆரம்பம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.